4 வெங்காயம், 4 தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, பூண்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சிருக்கிற இந்த விழுதியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் தயிரும் சேர்த்து அதையும் நல்லா ஈவனாக வதக்கி எடுத்துடலாங்க. இது கூட வந்துட்டு சிக்கன் வந்து 1 kg எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 50% இதிலே வெந்துடட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்துட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு தம் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். டக்குன்னு செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்குறேன். ரொம்ப அருமையாக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக செஞ்சிடலாம் சிக்கன் பிரியாணி.